ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் லெசனில் எப்படி ஷார்ட்கட் வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க, அட்ஜாயிண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் அட்ஜாயிண்ட் ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ஐயும் 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 3s are 6. ஸோ அடுத்து 2 4 நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 2 4 மைனஸ் பண்ணால் -2. ஸோ மேலே 6 கீழே -2, மேலே 6 கீழே -2. ஸோ ஆப்ஷன் பி இது ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் ஒன்று பாருங்கள். ஸோ இந்த மேட்ரிக்ஸில் -1 + 1 கேன்சலு, -2 + 2, -3 + 3, 4 -4. ஸோ ஒரே ஒரு ரோ இருக்கிறதுனால ஆன்சர் 1, ஆப்ஷன் ஏ. ஸோ தேர்ட் ஒன்று பாருங்கள். இதில் இ அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கனால, கொஸ்டினில் இருக்கனால நம்ம ஈங்கிற ஆன்சரையும் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே இ வர்ற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் தான் இ இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன நம்பர் போடுறோம் அப்படின்னா 1323 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 13. ஸோ 13 அப்படிங்கிறதையும் 1323 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1323. ஸோ 1323 அப்படிங்க ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ 1323 அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டி. தென் ஃபோர்த் ஒன்று, இந்த சி ஈக்குவல் டு 3a அப்படின்னு இருக்குங்களா. ஸோ 3a. அப்போ இந்த 3ஏனா ஏயை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு. அப்போ இந்த ஏயை நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9. ஸோ ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 9 வருது. ஸோ அவ்வளோதான். ஸோ 9 இருக்கக்கூடிய ஆன்சர் பி. தென் ஃபிஃப்த் ஒன்வேர்டு, இதில் ஏ வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஏ இருக்குது. இது அந்த சைடு சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ இது அந்த சைடு கொண்டு போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைன் சேஞ்ச் பிளேஸ் சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். சைன் சேஞ்சு பிளேஸ் சேஞ்ச், அதாவது அட்ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிங்க. அட்ஜாயிண்ட் ஏ வந்து கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த 1 4 வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ 4 1 அப்படின்னு பிளேஸ் சேஞ்ச் ஆகும். இந்த கிராஸை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ அப்படி பிளேஸ் சேஞ்சு சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி, பிளேஸ் சேஞ்சு சைன் சேஞ்ச் இருக்கு. சிக்ஸ்த்து ஒன்னோடு பார்க்கலாம். ஸோ இந்த சிக்ஸ்த்து ஒன்றும் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம இந்த இதை பார்த்துங்க. ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயர் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன்லேயே ஸ்கொயர் நம்பர் 4 தான் இருக்குது. அதனால் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினில் நம்பர் பார்த்தோம்னா 3 × 3 அப்படின்ட்டு. ஸோ 3 × 3 கேன்சல் பண்ணோம்னா 1ன்னு வரும். ஸோ இங்கே 1ங்கிற ஆப்ஷன் இல்லை, அதுக்கு பதிலாக 1 மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஐ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 1 மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஐ. ஸோ ஆன்சர் ஐ, சி, ஆப்ஷன் சி. எயித்து ஒன்னோடு இங்கே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 7 2s are 14 minus 4 3s are 12 equal to 2. ஸோ ஆன்சர் 2ல் வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 9th ஒன்று பாருங்கள். இங்கே அட்ஜாயிண்ட் ஏபி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் எல்லாமே சிங்கிள் ஆன்சராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அப்போ ஏவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஏயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 5s are 10 மைனஸ் 0ன்னு வரும், ஈக்குவல் டு 10. அது மாதிரி பியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 0 0 மைனஸ் 2 4s are 8 ஈக்குவல் டு -8ன்னு வரும். இப்போ
இந்த ரெண்டு ஆன்சரையும் ஏபின்னு கேட்டனால இந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் -80 வரும். ஸோ ஆன்சர் -80. ஆப்ஷன் பி. 10th ஒன்றும் இல்லை, இதில் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. நம்ம ஆன்சர் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இங்கே 2 3 அப்படின்னு இருக்குங்களா, அப்போ 2 - 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 - 3 -1. ஸோ ஆன்சர் -1. நெக்ஸ்ட் 11th ஒன்று இருப்பாங்க. இதில் this is not true அப்படின்னு இருக்கு, நமக்கு அது பார்க்க வேண்டாம். ஸோ இது எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுனால இதில் நமக்கு எப்படி ஃபெமிலியராக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா adjoint ஏபி, adjoint ஏ, adjoint பி. ஸோ இதான் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு சேம் மாதிரி தெரியுது, அதனால ஆப்ஷன் பி வந்து டிக் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஏபி இன்வர்ஸு ஏ இன்வர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நமக்கு பி இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ இன்வர்ஸ் ஏ, இங்கே ஒரு ஏ இன்வர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 இருக்குது, இந்த 1 கேன்சல் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது 2, அப்போ இந்த 2 வர்றது தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. 13th ஒன்று இங்கே சிமெண்ட்ரிக்னு இருக்குங்க இல்லையா, ஸோ சிமெண்ட்ரிக் அப்படியே இருக்கட்டும். இந்த ஏ இன்வர்ஸ் அந்த சைடு கொண்டு போகிற மாதிரி பார்த்துங்க. அப்போ ஏ இன்வர்ஸ் அங்கிட்டு போச்சுன்னா ஏ அப்படின்னு போகும். இந்த சைடு என்ன இருக்குது ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்குது. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு, சரிங்களா. ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு. இப்போ ஏக்கு பதிலாக ஏடி, ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத போடலாம். இங்கே கொடுத்துருக்கிறது ஏ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர்னா ஏக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் போட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும், இந்த ஸ்கொயரு அப்படியே வந்துடும். அப்போ ஏடி ஸ்கொயர், ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது கிடைக்கிது. அதனால ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 14th ஒன்னோடு இங்கே ஏ இன்வர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ ஒரு டிரான்ஸ்போஸ் எக்ஸ்ட்ரா வந்தனால நம்ம இதை வந்து டிரான்ஸ்போஸ் மட்டும் பண்ணலாம் போகும். ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள், ரோ வைஸ் இல்லை காலம் வைஸு. இப்போ 5 3 நான் எப்படி எடுத்துக்கிறேன், 5 3ங்கிறது ரோவில் இருக்குது, இது அப்படியே காலமாக மாற்றோம்னா 5 3 வந்து கீழே வரும். ஸோ அப்படி ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் 5 3 கீழே இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 15th ஒன்னோடு இல்லை எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 3/5 3/5ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. இது வந்து கிராஸ் மல்டிப்ளைக்குள்ள பொசிஷன் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த 4/5 ஆன்சரு, ஆனால் இங்கே கிராஸ் வரனால நமக்கு ஒரு மைனஸ் போடுவோம், அதனால் இங்கே -4/5 அப்படிங்கிற ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ 4/5 இருக்குது, ஆனால் இங்கே நம்ம என்ன போடுறோம் -4/5. ஸோ இந்த மைனஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கிராஸ் மல்டிப்ளை வரும். ஸோ அதுக்காக கிராஸ் மல்டிப்ளை போடும்போது இந்த இடத்துல வழக்கமாக ஃபார்முலா அப்படி மைனஸ் போடுவோம். ஸோ அந்த மைனஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 16th ஒன்றும் இல்லை, எக்ஸோட வேல்யூ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். 1 2 4 8 11. ஸோ டோட்டலாக 11 வருது, இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் வருது. ஸோ அதனால் ஆன்சர் 11, ஆப்ஷன் டி. ஸோ இங்கே ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துலேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு, இங்கேயும் காசு, ஸோ இங்கே வந்து சைன். ஸோ மேக்ஸிமம் காசு இருக்கிறனால நமக்கு ஆன்சர் வந்து காசில் தான் இருக்க போகுது. ஸோ எந்த மாதிரி ஆன்சர் இதில் எடுத்துக்கணும் அப்படின்னா இதில் ஆன்சரு எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா காசை ஏடிஎம்மில் எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. காசு ஏடிஎம்மில் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆன்சரு காஸ் 80, ஆப்ஷன் பி. ஸோ எல்லாத்துலேயும் காசு இருக்குது, ஸோ காசு தான் ஆன்சரு. காசு ஏடிஎம்மில் எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ காசு 80 அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆப்ஷன் எடுத்துடலாம். ஸோ 17 ஒன்று. நெக்ஸ்ட் 18th ஒன்னோடு பாருங்கள். இதில் எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில்
அட்ஜியே ஸ்டார்டிங்கில் அட்ஜியே இருக்குது, இங்கேயும் ஸ்டார்டிங்கில் அட்ஜியே இருக்குது. இந்த தேர்ட் ஒன்னில் ஸ்டார்டிங்கில் இல்லை, எண்டில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் அட்ஜு வர்ற மாதிரி மட்டும் நம்ம எடுக்கணும். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் அட்ஜு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த அட்ஜு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தென் ஃபோர்த். ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 17th ஒன்று. ஓகே, 18th ஒன்னோடு முடிஞ்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் 19th ஒன்னோடு பாருங்கள். ஸோ இந்த ஒன்றில் ரேங்க் ஏ, ரேங்க் ஏபி வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலாக நமக்கு ரேங்க் ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் கன்சிஸ்டன்ட். ஸோ இங்கே நம்ம கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறத போடலாம். ஸோ ஒரு 2 ரேங்க் சேம் அப்படின்னாலே கன்சிஸ்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு 20th ஒன்றில் கேயோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம எப்படி வைக்கணும்னா கே 2 கேயும் கேன்சல் ஆகுது, 1 வருது. அதனால் ஆப்ஷன் டி ஆன்சர் வந்து 1. இல்லை காசு கேன்சல் ஆகுதுன்னு கூட எடுத்துக்கலாம். சைனும் கேன்சல் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அங்கே கேன்சல் ஆனாலும் நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்குது. ஸோ அதனால் ஆன்சர் 1, ஆப்ஷன் டி. 21ல் இங்கே எக்ஸு காஸ் டீட்டா எக்ஸ் அப்படின்றது, இங்கேயும் அதே எக்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே சைன் டீட்டா எக்ஸ்ன்றது. இப்போ ரெண்டுமே எக்ஸ் அப்படிங்கிறதுனால இங்கே எக்ஸுக்கு எதுவுமே இல்லை. ஸோ காஸ் டீட்டா எக்ஸு, சைன் டீட்டா எக்ஸு. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால காஸ் டீட்டா ஈக்குவல் டு சைன் டீட்டா. அப்போ காஸ் டீட்டா சைன் டீட்டா எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டீட்டாஸ் ஈக்குவல் டு π/4ல் ஈக்குவலாக இருக்கும். ஸோ டீட்டாவை வந்து π/4ல் ஈக்குவலாக இருக்கும். அப்படிங்கிறனால காஸ் டீட்டா சைன் டீட்டா ஈக்குவலாக இருக்கிறது π/4ல். ஸோ ஆன்சர் π/4, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இங்கே லேம்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, -4 minus 5 3s are 15. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், -19 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ இங்கே 19ங்கிறது இருக்குது. ஸோ மைனஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆப்ஷன் சி. 23 ஒன்றும் இல்லை, ஏ கொடுத்துருக்காங்க, அஜ் ஆஃப் அஜ்ஜின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அஜ்ஜு கேன்சலு. ஓகேங்களா, அஜ்ஜு கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஏ. அப்போ ஏ தான் ஆன்சரு. இந்த ஏ ஃபார்மேட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 23. ஸோ நெக்ஸ்ட்டு 24 அண்ட் 25. 24ல் இந்த லேம்டா -1 இருக்குங்க இல்லையா, இந்த -7. ஸோ -7 அந்த சைடு போச்சு அப்படின்னா +7 ஆயிரும். அப்போ லேம்டாஸ் ஈக்குவல் டு 7 கிடச்சிடும். அதே மாதிரி மியூ +5ங்கிறது +5 அங்கிட்டு போகும்போது -5 ஆகும். அப்போ மியூஸ் ஈக்குவல் டு -5. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ லேம்டா 7 மியூ -5 அப்படின்னு வரக்கூடிய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. லாஸ்ட் ஒன் வேர்டு. இங்கே எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது அப்படியே பாருங்கள். 3 3 கேன்சல். ஸோ மேக்ஸிமம் 1 இருக்கிறனால ஆன்சர் 1. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில் ஆட் பண்ணாலும் -1ம் +1ம் சேர்ந்துடும், 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் 1 தான் வருது. அதனால் ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர்ப்பா. செகண்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு புக்கில் இருக்க ஒன்னோடு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே நமக்கு வேறு வேறு கொஸ்டின் நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ நான் நடத்தின 1 to 25 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சஃபில்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் படி இருக்கும் புக்கில். ஸோ இங்கே சஃபில்டாக நான் சொல்லிக் கொடுக்குறதுனால நீங்கள் அந்த குழுவை ஞாபகம் வச்சுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே ஷஃபில் பண்ண கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸு இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் எப்படி கேன்சல் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்கும்.
நெக்ஸ்ட் டைம் திருப்பி இந்த வீடியோவை பார்த்து பாருங்கள். ஸோ புரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஒன் வேர்டு வந்து மார்க் எடுக்க முடியும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.